சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் மாதிரி வாழ்க்கை சாப்பிடாட்டியும் சாப்பிடலைனாலும் கரைஞ்சு போயிடும். அதனால் கிடைக்கிறப்ப முழுசாக அதை ரசித்து சாப்பிட்றதுக்கான வாழ்க்கையை வந்து அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையை ருசிக்கிறதுக்கு எங்கள் நிகழ்ச்சி ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த வெண்டிக்காயை வெட்டி விளக்கெண்ணெயில் போட்டது மாதிரி சில பேசுகிற பேச்சு பார்த்தா விழுன்ட்டு அவனுக்கும் புரியாது, கேட்குறவுக்கும் புரியாது. நைட்டில் மாமன் மச்சன் நடந்து போயிருக்காங்க பாதையில், இடையில ஒரு பாம்பு இடந்திருக்கு. மாப்பிள்ளை அங்கே ஒரு பாம்பை, சரி நான் இங்கேருந்தே கல்லை கொண்டு எறிகிறேன், எரிஞ்சினா தப்பிச்சு போயிடும், அப்புறம் நாளைக்கு பழி வாங்க ஒன்று வீட்டில் வந்து அப்படின்னு யோசிச்சு அப்புறம் என்ன செய்ய அந்த கம்பு எடுத்து அடி அப்படின்னா இவர் தூரத்தில் இருக்கிறார், கம்பு எடுத்துகிட்டு போய் அடித்தார். சத்துன்னு அவன் ஒரு 15 நிமிஷம் அடிக்கிறான். என்னடா சாகவே மாட்டேங்குது, ஏழை லூஸ் பிள்ளை பாம்பை கையில் எடுத்துகிட்டு கம்பு அடிச்சுக்கிட்டு கடா முதல்ல அதை விட்டு இதர்றா அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு சில இன்னும் சில நேரம் கொஞ்சம் அதிக பிரச்சனை தரமா போயிடுவாங்க. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஒரு ஆள் சோத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறான் ஜாலியாக. அந்த நேரம் ஓனர் வந்துட்டார், இவனை பார்த்துட்டார், இங்கே வா